அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு தாத்தாவும் அவருடைய பேரனும் பேசி கொண்டு இருந்தாங்களாம். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடூரமான ஒரு ஓநாய், அதோடு கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு தாத்தா சொன்னாராம். அதை கேட்ட பேரனுக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஓநாய், ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது என்றால், நம்ம வளர்கிற பொழுது இதுல ஓநாய் பெருசா வளருமா, ஆட்டுக்குட்டி பெருசா வளருமா அப்படின்னு பேரன் தாத்தா கிட்ட கேட்டாராம். அந்த தாத்தா சொன்னாராம், நம்ம எதற்கு தீனி அதிகமாக போடுகிறோமோ அந்த விலங்கு தான் நம்மில் வளரும் அப்படின்னு சொன்னாராம். இதை வேறு விதமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில 2 விதமான முகங்கள் இருக்கிறது. கொடூரமான ஒரு முகம், அதே நேரத்துல மென்மையான ஒரு முகம். இந்த கொடூரமான முகம் நமக்கு வெளியில தெரிய வேண்டும் என்றால் சுயநலம், வெறுப்பு, பொறாமை மற்றும் ஆணவத்தை உணவாக அதற்கு கொடுத்தால் நம்மிடம் அந்த ஒரு குணாதிசயம் அதிகமாக வளரும். நாம் கொடூரமான ஓநாயை போல வளர்ந்து விடுவோம். அதே நேரத்துல மென்மையான ஆட்டுக்குட்டி நம்மில் வளர வேண்டும் என்றால் அன்பு, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், பிறருக்காக உதவி செய்தல் என்கிற இந்த நற்குணங்களை நம்முடைய பழக்கமாக்கி கொண்டால் நம்மிடம் இருக்கிற மிருதுவான மென்மையான ஆட்டுக்குட்டி வளரும். ஆகவே நீங்கள் கொடூரமான ஓநாயா அல்லது மிருதுவான மென்மையான ஆட்டுக்குட்டியாக மாற வேண்டுமா என்பது உங்கள் முடிவுகளில் தான் இருக்கிறது. ஆகவே முடிவுகளை, பழக்கங்களை மாற்றுங்கள். உங்களையே மென்மையான மக்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.